ஜெய் குருதேவ். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம 8வது சாப்டர். இது அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேரு. இது ஒரு மத்த அத்தியாயங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். இவ்வளவு நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் ஷட்கட்ல என்ன பார்த்தோம்னா, நம்மளை பத்தி நீ எப்படி கர்மம் பண்ணும், அது பண்ண இது பண்ண நமக்கு நிறைய விஷயங்கள் பகவான் சொன்னார். அப்புறம் 7வது அத்தியாயத்துல இருந்து பாரு, நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி விரிவா சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ இந்த சாப்டர்ல எப்படி பகவான சரணடையிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி முக்காவாசி இதுல பேசப்பட்ட விஷயம் பூரா மரணத்தை பத்தி தான். சோ மரணத்தை எப்படி நம்ம எதிர்நோக்குறது, வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. இன்னும் வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்ல போறார். ஆனா இங்க மரணத்தை பத்தி நிறைய சொல்ல ஜஸ்ட் சோ இது ஒரு விதமான வித்தியாசமான ஒரு சாப்டர்னு சொல்லலாம். இதுல போன அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல ஒரு கடகடன்னு நிறைய வேர்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டாரு இல்லையா? என்னை யார் அதிபூதத்துடனும் அதிதெய்வத்துடனும் அதியஜ்ஞத்துடனும் கூடியவனாக அறிகிறார்களோ யோகத்தில் நிலைக்கின்ற மனதை உடைய அவர்கள் சாகும் தருவாயிலும் என்னை அறிகின்றனர்னு அங்கே சொல்லிட்டாரு. அடுத்தது நான் மரணத்தை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னதால அத பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்க்க போறோம். அக்ஷர பிரம்ம யோகம். இது இதோட சப்டைட்டில் சகுண பிரம்ம உபாசனை. இத பத்தி முதல்ல ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்மம் புருஷோத்தமா அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிம் உச்சியதே அப்படின்னு ஒரு 3 கேள்வி கேட்கிற. புருஷோத்தமா, புருஷர்களிலேயே உத்தமமானவனே, தத் பிரம்மம் கிம், கிம்னா யாது, வாட் இஸ் இட் அப்படின்னு. தத் பிரம்மம் கிம், பிரம்மம்னா என்ன? அத்தியாத்மம் கிம், அத்தியாத்மம் என்றது என்ன? கர்மம் கிம், கர்மம் என்பது யாது? அதிபூதம் கிம் புரோக்தம், எதை நம்ம அதிபூதம்னு சொல்றீங்களா? அதிதெய்வம் ச கிம் உச்சியதே, இந்த மாதிரி எல்லாம் அவர் கேட்டார். அடே புருஷோத்தமா, இந்த பிரம்மம் யாது? அத்தியாத்மம் எது? கர்மம் என்பது யாது? அதிபூதம் என்று சொல்லப்படுவது எது? மேலும் அதிதெய்வம் என்று எது அழைக்கப்படும்? 7 விஷயங்கள் இங்க நான் போட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத ஏன் நான் போட்டேன் அப்படின்னா, அது எத்தனை தடவை படிச்சாலும் எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாலும் திருப்பி திருப்பி யோசிக்கும் போது அது என்ன, எது அதிபூதம் எது அதிதெய்வம் அப்படின்னு ஒரு குழம்பிடும். அதனால நான் போட்டேன். அதை நீங்க நிதானமா எழுதி வச்சுட்டா கூட நல்லது. இப்ப அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு மொத்தமா பார்த்துக்கலாம். அது மட்டும் கேட்கல, அர்ஜுனன் 2வது ஸ்லோகத்துல என்ன கேட்கிறார்னா, அதி யஜ்ஞஹ கதம் கோ அத்ர தேஹே அஸ்மின் மதுசூதன பிரயாண காலே கதம் நேயோசி நியதாத்மபி. நான் எல்லா கட்டுப்பாடோடு இருந்தா கூட கடைசி காலத்துல நான் பிராணம் போகும்போது உன்னை நினைக்கணும்னு சொன்னியே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல முதல்ல வந்தது புருஷோத்தமா, புருஷர்களில் உத்தமமானவன் யாரு? அந்த பகவான். தத் பிரம்மம், பிரம்மம் என்பது என்ன? பிரம்மம் என்றது என்ன? அக்ஷர பரபிரம்மம். அக்ஷரம், அக்ஷரம்னா க்ஷரம், க்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாதது, எப்போ நிலை பேருடைய வித்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அது மேலும் எப்பேற்பட்டது அந்த பிரம்மம்? அது நிர்விகாரி, அது மாறுதலே அடையாது. பிரம்மம் என்பதுதான் முழு முதற் பொருள்.
அது எந்த காலத்திலயும் உண்டது. அதுக்கு இப்ப பிறந்தது, இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த யுகம் முடிவிலே இது பிரம்மம் காணாம போகும், அடுத்த யுகத்துல தான் பிரம்மம் பிறக்கும், இந்த கதையே கிடையாது. பிரம்மம் தான் ஒவ்வொரு யுகத்தையும் உண்டு பண்ணுவது, அதை தன்னுள்ள அடக்கி கொள்வது, எல்லாம் செஞ்சுண்டு இருக்கிறது அந்த பிரம்மம். அதுதான் அந்த பிரம்மம். அதற்கு எங்க இருக்கு அந்த பிரம்மம்? எங்கே இருக்கு? எந்த பிரம்மம் இல்லாத இடத்த ஒரு சின்ன நகத்தால கூட நம்ம காட்ட முடியாது. அவ்வளோண்டு இடத்த கூட பிரம்மம் இல்லாம இல்ல. சோ பிரம்மம் எல்லா இடத்துலயும் உண்டு. எக்காரணத்தையும் அதை யாருமே மாத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நிர்விகாரியது. அதே போல அது கால தேசத்தால அடிப்படாதது, எப்பவும் உள்ளது. அக்ஷரம், அக்ஷர பரபிரம்மம் அது. இது சரி, அது எங்க இருக்கு, நான் போய் பார்த்துன்னு வர்றேன்னு சான்ஸே கிடையாது. இந்திரியங்களுக்கு எட்டாதது. நீ எந்த உன்னோட பஞ்சேந்திரியங்களை தலைகீழ நின்னா கூட பிரம்மத்தை உன்னால ஃபுல்லா புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம படிச்சு 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 இதானாமா பிரம்மம், பிரம்மம்னு இப்படி சொல்றாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அதுவே நம்ம முந்தைய ஒரு அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த நாள ஆத்ம ஞானம் வந்த உடனே அவன் ஆத்மாவை பத்தியே பேசிட்டு இருப்பான். புரிஞ்சவன் புரியாதவனுக்கு சொல்லி கொடுப்பான், புரியாதவன் புரிஞ்சவன் சொல்றது ஆன்னு கேட்பான், ஒண்ணுமே புரியாதவன் இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கடா எழுந்து போயிடுவான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு அத்தியாயத்துல. அந்த மாதிரிதான் இந்த பிரம்மம். பிரம்மத்தை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வகுப்பு போட்டு கிளாஸ போட்டு சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா புரிஞ்சதானே, ஜெயஸ்ரீ புரிஞ்சது, எனக்கு புரியல, அது கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுன்றது வேற லெவலுக்கு நம்ம போகணும். இந்த லெவல்ல அது அதுக்கு மேல நம்மளால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, இன்னும் கொஞ்சம் நல்லா வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுன்றது கஷ்டம். அது இந்திரியங்களுக்கு கேட்ட. ஏன்னா நம்மளோட புரிதலே இந்த பஞ்சேந்திரியங்களாலையும் அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும் எதை ஒண்ணுமே. இது அதுக்கு அப்பாற்பட்டது. நான் எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது? இது இந்திரியங்களுக்கு எட்டாதது. ஆகையால் இது பரமம். பரமம் அப்படின்னா இதுக்கு மேல எதுவுமே கிடையாது, அது பரமம். அண்டங்கள் அனைத்துக்கும் பரபிரம்மம் இருப்பிடமாக இருக்கிறது. அதுதான் தாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடியது. இது பிரம்மம். அடுத்தது என்ன? அத்தியாத்மம். அத்தியாத்மம்னா இந்த பிரம்மத்துக்கு ஒரு குணம் உண்டு, அதோட ஸ்வபாவம். இப்ப நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்வபாவம் இருக்கு இல்லையா. ஜெய்ஸ்ரீனா அவளுக்கு கோபம் வரும், பிரபானா ரொம்ப அமைதியா இருப்பா, அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பத்தி ஒரு லைன் 2 லைன் இல்லைன்னா ஒரு பேஜ் கூட எழுதலாம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட ஸ்வபாவம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்மத்தோட ஒரு ஸ்வபாவம் இருக்கே, அதுதான் அத்தியாத்மம். அத்தியாத்மம்னா ஸ்வபாவம். பிரம்மம், பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் அத்தியாத்மம். அதுக்கப்புறம் கர்மம். கர்மம்னு 7 சாப்டர்ல நிறைய பார்த்தாச்சு, நிறைய டெபினிஷன் எல்லாம் பார்த்தோம். நிஷ்காமிய கர்மம், நைமித்திய கர்மம், அகர்மம், விகர்மம், நீ பண்ணக்கூடிய கர்மம், நீ பண்ணக்கூடாத கர்மம், அந்த கர்மத்தை எப்படி பண்றதுன்னு எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஆனா இங்க கர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. உலகத்தை, அண்டத்தை படைச்சவன் யாரு? பிரம்மம். என்ன பண்ணாரு? அவரு படைச்சாரு. ஏன் படைச்சாரு? அவரோட ஒரு சங்கல்பத்தால படைச்சாரு. படைச்சிட்டு என்ன பண்ணாரு? அத சம்ரக்ஷணம் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்காரு, அதை காப்பாத்தின்னு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரையும் முடிச்சோன்னா அதை எல்லாத்தையும் கழிச்சுக்க. சின்ன குழந்தைங்க இல்லையா, போய் பீச்சுக்கு போனோம்னா மணல் வீடு கட்டி அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி, ஏன் அந்த மணல் வீடுங்கிறது எங்க இருக்கு? அதோட மனதுல இருக்கு. அது கற்பனா சக்தியில அந்த மனத்துக்குள்ள அந்த மணல் வீடை பார்த்து அது கட்டுறது. அப்புறமா விளையாடு பேஜாரானா அதை கழிச்சிட்டு போயிட்டு அம்மா பசிக்குதுன்னு ஓடி போயிட்டு இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகம், இந்த அண்டம் பூரத்தையும் படைக்கணும் அப்படின்னு அவரோட லீலா விபூதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவரை படைச்சது நல்லா காப்பாத்தின்னு இருக்கார். ஒரு காலத்துல எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிரு. அழிச்சு எங்க தூக்கி போடுறார்? இந்த மணல் மாதிரி தூக்கி போட்டு போறார்? கிடையாது. அதையெல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறார், தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறார். சோ அண்டங்கள் பூரத்தையும் ஒரு
நம்ம சொல்லுவோம், அதுக்குதான் நம்ம சயின்டிபிக்கா பேசும்போது அதை பிளாக் ஹோல்னு சொல்லுவோம் இல்லையா? பிளாக் ஹோல் அண்ட் பிக் பேங், அதுதான் இங்க நடக்கிறதே. அதை வந்து சயின்டிபிக்கா நம்ம சொல்லியிருக்கோம். யுக ஆதி யுக முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆதியில எல்லாத்தையும் அவர் படைக்கிறார், தன்னோட சங்கல்பத்தால படைக்கிறார். அப்புறமா வந்து யுக முடிவுல எல்லாத்தையும் அவர் பிரளயத்துல எல்லாத்தையும் லயம் பண்ணிடுறார். அவரே அதை எல்லாம் வந்து தன்னுடன் சேர்த்துக்கிறார், தன்னோட சேர்த்து வச்சுக்கிறார். அப்புறமா மறுபடியும் அதை படைக்கிறார். இது வந்து விடாம யுக யுகமா நடந்துட்டு இருக்கு. படைப்புகள் நடந்துட்டே இருக்கு, அதோட அழிதலும் நடந்துட்டே இருக்கு. இதுக்குதான் கர்மம் அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? பிரம்மம் பார்த்தோம், அத்தியாத்மம் பார்த்தோம், கர்மம் பார்த்தோம். இது இந்த தன்னோட சங்கல்பத்தால அவர் என்ன பண்றார்? பிரகிருத்திய வச்சுண்டு அவர் ஒரு படைப்பை உண்டாக்குறார். அவர் உண்டாக்கக்கூடிய படைப்பு எல்லாம் அவரை போல அக்ஷரமாகவும் நிர்விகாரியாகவும் இல்லை, அதெல்லாம் அழியக்கூடியதாக இருக்கிறது. அந்த தொகுதிக்கு அதிபூதம் பேரு. பூதம்னா இந்த பஞ்சபூதங்களான ஒரு பிரகிருதி. அந்த பிரகிருதி அதிபூதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்? அது வந்து அழியக்கூடியது. அது வந்து பிரம்மத்தை போல அக்ஷரமாகவோ பரபிரம்மமாகவோ இல்லை. அப்புறமா அடுத்தாது அதி தெய்வம். அதி தெய்வம்னா யாரு? ஆதி தெய்வம், முதல்ல வந்த தெய்வம் யார்? அப்ப நீ முதல்ல வந்த தெய்வம் இல்லையா? அந்த தெய்வத்தையும் முதலாக உண்டான அந்த தெய்வத்தையும் படைத்தது வந்து அந்த பிரம்மம். அதுவும் அவரோட லீலா விபூதி. அது யார்? அதுக்கு இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த முதல் படைக்கப்பட்ட ஒரு ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்மோட படைக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு நம்ம பிரம்மன் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மன்ங்கிறது வந்து ஒரே ஒரு ஆளு வருஷக்கணக்கா இருக்காருன்னு அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலத்துக்கும் வேற வேற பிரம்மாவை அவர் வந்து சிருஷ்டி பண்றார். இந்த பிரம்மான்னா யார், எங்கேருந்து வந்தது? அது நமக்கு தெரியும், விஷ்ணுவோட நாபியில இருந்து வந்தது. அதாவது அது ஜலத்துல இருந்து வந்தது. சோ தட் இஸ் த கிரியேட்டிவ் எனர்ஜி. அந்த கிரியேட்டிவ் எனர்ஜில இருந்து அவரை பிரம்மனை படைச்சார். பிரம்மன்றது யாரு அப்படின்னா மொத்த ஜீவ தொகுதிகளுடைய ஒரு கம்பைல்டு ஃபார்ம் தான் அது. பிரம்மன்றது ஒரு ஆள் கிடையாது, எல்லா ஜீவ தொகுதிகளுக்கு எல்லாத்தையும் தன்னுள் கொண்டு அதையெல்லாம் தன்னுடைய உடலாக கொண்டிருப்பவன் தான் பிரம்மன். இந்த பிரம்மனுக்கு ஆதி தெய்வம் அப்படின்னு பேரு. அது தவிர இந்த பூலோகத்துல பூலோகத்துல மட்டும் இல்ல, அண்டச்சாரா பிரபஞ்சம் ஃபுல்லுலயே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. சிலது உண்டாகிறது, சிலது அழியறது அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து பார்த்தா இத்தினுண்டா இருந்த செடி இன்னைக்கு அதுல ஒரு பூ பூத்துடுச்சு, நேத்து மொட்டா இருந்தது மலர்ந்துடுச்சு அப்படின்னு ஏதோ நடந்துட்டே இருக்கு. நேத்து ஓஹோன்னு இருந்த பூ இன்னைக்கு காணும், அது வாடி போயிடுது அப்படின்னு ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. அதெல்லாம் எங்க போறது? அதெல்லாம் இந்த பகவானுடைய ஒரு லீலைக்குள்ள போயிட்டு இருக்குது. இதுதான் வந்து அதி யக்ஞம். யக்ஞம்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எல்லாரும் கேள்வி பதில் எல்லாம் கூட எழுதியிருக்கீங்க. யக்ஞம் என்பது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாபம், தவிக்கும் ஒரு தாபத்தில், ஒரு அக்னியில் எதையோ ஒண்ணு நம்ம ஆகுதி பண்றோம். இந்த பிரம்மம் என்ற ஒரு சக்தியில எல்லா விஷயங்களும் ஆகுதியாக நடந்துட்டே இருக்கு, யக்ஞம் நடந்துட்டே இருக்கு. சோ நம்ம எல்லாம் இருக்கிறது யக்ஞத்தாலதான். நம்ம என்ன தூக்கி ஒரு யக்ஞ குண்டத்துல போட்ட மாதிரி என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லா பிரபஞ்சமே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அதி யக்ஞம்னு பேரு. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? பிரம்மம் பார்த்தோம், அத்தியாத்மம் பார்த்தோம், அதிபூதம் பார்த்தோம், கர்மம்னா என்னன்னு பார்த்தோம், அதி தெய்வம் பார்த்தோம், அதி யக்ஞம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்காத விஷயம் வந்து இந்த மரண காலத்துல உன்னை எப்படிடா அடையறதுன்னு. சோ இந்த 6 விஷயங்கள்ல ஒரு 8 ஸ்லோகங்கள்ல அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 20 ஸ்லோகமும் இந்த மரணத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஓகேயா? சோ நம்ம இப்ப அந்த பார்க்கலாம். 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்மம் பரம் ஸ்வபாவோ அத்தியாத்மமுச்யதே பூத பாவோத்பவ
கரோ விசர்கக கர்ம சம்ஜிதக. இங்க என்னென்ன விஷயம் சொன்னாரு? பிரம்மத்தை சொன்னாரு, அப்புறம் அத்தியாத்மம்னா என்னன்னு சொன்னாரு, கர்மம்னா என்னன்னு சொன்னாரு. சோ 3 விஷயம் சொல்ற. பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம் என்ற 3 விஷயங்கள்ல 3வது ஸ்லோகத்துல பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். பகவான் சொன்னது அழிவற்றதாயும் மேலானதாயும் இருக்கும் பிரம்மம் அதன் சுவாவம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களை உண்டு பண்ணி நிலைத்திருக்க செய்தலாகிய வேள்வி கர்மம் எனப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 4வது ஸ்லோகம். அதிபூதம் க்ஷரோபாவக புருஷஸ்ச அதிதெய்வதம் அதியக்ஞோ மே அத்ர தேகே தேக பிரதாம்பர. கடைசியில தேக பிரதாம்பரன உடல் எடுத்தவர்களையே மேலானவன் அப்படின்றது அது அர்ஜுனனை குடிக்கும். தேக பிரதாம்பரக க்ஷரக அதிபூதம் புருஷக. சோ அழியும் பொருள்கள் அதிபூதம் என்று சொல்லப்படுகிறது. புருஷக அதிதெய்வம். புருஷன் யாரு? முதலில் தோன்றியவன் புருஷன், அவன் அதிதெய்வம் என்று சொல்லப்படுகிறது. ச அத்ர தேகே அகமேவ அதியக்ஞம். அந்த தேகங்கள் எந்த தேகத்துல? இந்த தேகத்துல மட்டும் இல்ல, அந்த பிரம்மம் என்ற ஒரு பெரிய தேகத்துல நான் தான் அங்க யஜ்ஞமா நடத்தின்னு இருக்கேன். நான் யஜ்ஞமா இல்ல, நான் அங்க யஜ்ஞமாக இருக்கிறேன். அதாவது அவரை தூக்கி யஜ்ஞத்துல போட்டுடாதுங்கோ. அவர் யஜ்ஞம் யஜ்ஞம் என்ற ஒரு செயலாகவே அவர் இருக்கிறார். சோ இப்ப உடல் எடுத்தவர்களில் உயர்ந்தவனே யாரு? அர்ஜுனன். அழியும் பொருள் அதிபூதம் என்று சொல்லப்படுகிறது. புருஷன் அதிதெய்வம் எனப்படுகிறான். இனி நானே ஈண்டு தேகத்தினுள் அதியக்ஞமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க. இதுக்கப்புறமா கடைசி கேள்வி வந்தது இல்லையா, அது மரண காலத்துல உன்னை எப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிறது, எப்படி மனுஷர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாரு இல்லையா. ஏன்னா நீ மரண காலத்துல என்னையே நினைச்சிட்டு என்கிட்ட வந்துடுவே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரயாதி ச மத்பாவம் யாதி ந அஸ்தர ந அத்ர அசம்சயக. அத பத்தி உனக்கு எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன். அந்த காலேனா நீ கடைசி உன்னோட மரண காலத்துல மாமேவ ஸ்மரன் என்னையே நினைத்து கொண்டு கலேவரம். கலேவரம்னா இந்த கலேபரமான இந்த உடலை விட்டுட்டு கிளம்புறது. கலேவரம் உடலை நீத்து பிரயாதி யார் போகிறானோ சக மத்பாவம் அவன் என் சொரூபத்தை யாதி அடைகிறான். அத்த சம்சய நஸ்தி. அதுல நீ ஐயோ அப்படியா நானும் போவேனா அப்படிலாம் நீ சந்தேகப்படவே படாது. திஸ் இஸ் ஃபார் 100% ஷுர். எது 100% ஷுர்? மரண இந்த உடலை விட்டு நீ வெளியில வருவியே, அப்ப நீ என்னையே நினைச்சுட்டு இருந்தனா நேர என்கிட்ட வந்துடுவ. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். மரண காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டு உடலை துறந்து யார் போகிறாரோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான், இதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்லிட்டாரு? இப்போ அதிபூதம் எல்லாத்தையும் அந்த 6 விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மரண காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். 6வது குந்தியின் மைந்தா, இறுதி காலத்தில் எப்பொருளை நீ நினைச்சுண்டு அவன் ஜடபரதன் கதை தெரியும் இல்லையா, அவன் அவ்வளவு ஞானியா இருந்து கூட கடைசியில அந்த ஒரு மான்குட்டியை வச்சுட்டு மான்குட்டின்னு அது பின்னாலே அலைஞ்சதால அது அவன் அடுத்த ஜென்மத்துல மானாவே பிறந்தான். அப்புறமா ஐயோ நான் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு எவ்வளவு முன்னேறி நான் என்னோட ஆத்மாவை நான் பரிபக்குவ நிலையில கொண்டு கடைசியில இந்த மான்குட்டிய வச்சுண்டு அதோட பாடுபட்டு கடைசியில மானா பிறந்துட்டேன், நீ மேல எதுலயும் மனசு வைக்க கூடாது. அதனாலதான் அவன் ஜடபரதன் ஆயிட்டான்.
இல்லையா? சோ அந்த மாதிரி கடைசியில நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ அதுதான் சொல்லுவார். நாராயணா அப்படின்னு சொன்னா குருஜி சொல்லுவார், ஜென்மம் பூரா எல்லா அட்டூழியமும் பண்ணிட்டு கடைசியில என் பையன் பேரு நாராயணா, அதனால அவனை கூப்பிட்டா எனக்கு மோட்சம்னா அதெல்லாம் கிடையாது. அந்த கதையெல்லாம் டுபாக்கூர் அதெல்லாம் நான் நம்ப முடியாது இல்லைங்களா? சும்மா பையனை கூப்பிட்டா அது பையன் தான், அது நாராயணன் கிடையாது. அந்த மாதிரி ஆனா நம்ம சொல்லுவோம், அப்பன்னா சொல்லி தொல்லடா அப்படின்றதுக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ யாரோட இருக்கிறாரோ எப்பொழுதும் அப்பொருளையே பாவிப்பவனாகியவன் அதையே அடைகிறான். எப்பவும் நீ நாராயண நாமத்தே, அதனால்தான் நாம நாம ஜபம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ நாமத்தை சொல்லிண்டே இருக்கும்போது நீ அதுவேதான். எங்க மதர்ல அப்படிதான் எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகானே சொல்லிட்டு இருப்பார். எழுந்தா முருகா, உட்கார்ந்தா முருகா, அச்சும் தும்புனா முருகா. என் பொண்ணுங்கள்லாம் ஏதானா ஒரு பேட் வேர்ட் சொல்லிட்டால 10 தடவை முருகா முருகான்னு சொல்லு அப்படி அவங்க அப்படியே சொல்லி 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 அவரு சஷ்டி அன்னைக்கே அவரோட பிராணம் போச்சு. அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சோ நம்மளாம எப்பவுமே நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி காலத்துல நாராயணான்னு சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்காது. வலி வந்தா ஐயோன்னு சொல்லாத, வலி வந்தா கூட நாராயணான்னு சொல்லு. அப்போ கடைசியில வலி வந்துதான் நம்ம போவோம். அப்ப நாராயணான்னு சொல்றது ஒரு பெரிய கஷ்டமாக நமக்கு இருக்காது. அடுத்தது 7வது, அதனால சர்வ காலமும் என்னையே நினைத்து தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரணய உச்சக மயர்ப்பித மனோபுத்திர் மாமேவ ஐஷசி. அப்ப நீ என்னையே அடைவா ஷுர் அப்படின்னு இன்னும் பாவம் திருப்பி திருப்பி நமக்கு சொல்றார். ஆகையால் சர்வ காலமும் என்னை நினைத்து கொண்டே போர் புரிய. இப்ப போருக்கு போ, நீ முதல்ல அந்த வேலையை விட்டுடாத. மனம் புத்தியை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்தால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். இப்ப இங்க கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் பெரிய மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சாப்டர் நான் முதலே சொன்னேன், இது முழுஷ மரணத்தை பத்தியது அப்படின்னு. இங்க அதுக்கு இன்னொரு பேர் சகுன பிரம்ம உபாசன யோகம் அப்படின்னு கூட இது சொல்லுவாங்க. இது சகுன பிரம்மம் நிர்குண பிரம்மம் நம்ம என்னென்னலாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். உபாசனை அப்படின்னா பிராக்டிஸ், ஒரு சில வழிமுறைகள். எல்லோரும் தினம் விளக்கேத்துறது, காலையில விளக்கிறது ஒரு கிரமம். வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெருமாள் எல்லாம் தொடச்சு வச்சு பூஜை பண்றது, அது ஒரு கிரமம். நான் காலையில இருந்து நான் ஒரு 108 தடவை ஓம் நமோ நாராயணா சொல்ல, அது ஒரு கிரமம். இந்த மாதிரி சில கிரமங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உபாசனைன்னு பேரு. இந்த உபாசனை நம்ம எதுக்காக செய்யறோம்? why do we do all these practices அப்படின்னா, இந்த உபாசனைக்கு 2 விதமான, இது ரெண்டுமே சகுன பிரம்ம உபாசனைன்னு வச்சுக்கலாம், சரியா? அது அப்புறமா யாருன்னு பார்க்கலாம். இந்த உபாசனைக்கு 2 விதமான உபாசனைகள் இருக்கு. ஒண்ணு சகாம உபாசனை, இன்னொன்னு நிஷ்காமிய உபாசனை. சகாம அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை, ஒரு டிசையர், அந்த டிசையருக்காக நான் இந்த பிராக்டிசஸ் பண்றேன். நம்ம வாரம் தடவை பார்த்தோம் இல்லையா, 7 வாரம் போயிட்டு நான் விளக்கேத்திட்டு வரேன். அது எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும்ன்றதுக்காக. சக்காம அப்படின்னா ஃபார் எக்ஸ்பெக்டிங் சம் பெனிஃபிட். யார் பண்ணுவா இந்த வேலை? அந்த 4 பேர் பார்த்தோம் இல்லையா, அதுல ஆர்த்தி அர்த்தார்த்தி இந்த வேலைதான் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு உடல் வலி வந்தா என்னால பொறுத்துக்க முடியாது, மன கஷ்டம் வந்தா எனக்கு இஷ்டம் இல்லை, என் வாழ்க்கை சூப்பரா நல்ல விதமா போகணும், அதனால நான் உன்னை கேட்கிறேன். நீ தானே சொன்ன நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னோட அப்பா இல்லையா, அப்பா கிட்ட தானே நான் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்பேனா, அந்த மாதிரி நான் உன்னை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகாம உபாசனை பண்றது. இன்னொன்னு ஞானிகள் செய்யக்கூடிய நிஷ்காம உபாசனை. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் உன்னை பத்தியே தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்க சகாம உபாசனை ரொம்ப கீழானதா? அப்ப நிஷ்காம உபாசனை தான் செய்யணுமா அப்படின்னா நம்மளால முடியுமா? யோசிங்க. இப்ப நான் எல்லாம் பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு நான் பகவானே எல்லாம் இருக்கேன், நான் ஞானியா போறேன், ஜிக்னாசுல இருந்து நான் ஞானி ஸ்டேஜுக்கு போறேன்னு எல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு போன் வருது,
பேரனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, 104 டிகிரி டெம்பரேச்சர் அடிக்குதாம்மா, அவனால் தொண்டை முழுங்கவே முடியல அப்படின்னா முதல்ல என்னோட பெருமாளே அந்த குழந்தைய காப்பாத்து அப்படித்தானே பார்ப்போம். அப்போ முதல்ல நம்ம மனசுக்கு வருது பெருமாளே கொஞ்சம் பாத்துக்கோ, ஏன்னா என்னால முடியாது. See, this is a situation where I cannot handle it. என்னால முடியாது. இந்த குழந்தைய நானே இங்க இருக்கேன், குழந்தையும் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, நாங்க போய் அவனை பாத்துக்கவும் முடியாது. நான் பாத்துட்டா மட்டும் அவன் ஜரம் குறைய போறதுதான் என்னவோ. அதனால எனக்கு மேல ஒரு சக்தி, நீ போ அங்க போ, நான் குருஜி கிட்ட சொல்லிட்டேன், குருஜி நீ போய் அந்த என் பொண்ணுகிட்ட கூட உட்காந்து அந்த குழந்தைய கொண்டு ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சொல்லியிருக்காரு, குருதேவ் சொல்லியிருக்காரு, நீ கூப்பிடு நான் வந்து நிக்கிறேன். குருதேவர் மட்டும் சொல்ல, கிருஷ்ணரும் அதே சொல்ல, நீ என்னைக்கு என்ன கூப்பிடுற நான் ஓடி வந்துடுவேன், நீ என்ன வேலை செய்யறியோ செய்வேன், ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன். நான் எப்ப உனக்கு பிரியமானவனா ஆவேன், நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கும் போது. சோ இந்த உபாசனை என்பது ரொம்ப முக்கியம். அது என்னமா வேணா இருக்கலாம், தினம் கோயிலுக்கு போறது, இந்த 108 தடவை எது சொன்னாலும் அது ஒரு உபாசனை. அந்த உபாசனை சகாமவாகவும் இருக்கலாம், நிஷ்காமியமாகவும் இருக்கலாம். சரி, இப்ப இந்த சகாம உபாசனை பத்தி பகவான் அவ்வளவா பேசல. அது போன அத்தியாயத்துல கொஞ்சம் சொன்னார், நீ வந்து யாருக்கிட்ட போய் சரஸ்வதி கிட்ட போயிட்டு படிப்பு வேணுங்கிறியா, சரி அந்த உன்னோட இதை வந்து ஸ்ட்ராங்கா செய்யறதும் நான் தான், அந்த கமிட்டடாவும் நாங்க வைக்கிறதும் நான் தான், நீ கேட்ட வரத்தை சரஸ்வதி மூலியமா உனக்கு கொடுக்கறதும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ அது வந்து சகாம உபாசனை, அதை விட்டுடலாம். இப்ப இந்த நிஷ்காமிய உபாசனை யார் பண்ணுவா அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சகாமவோ நிஷ்காமவோ எது இருந்தாலும் நம்ம பிரம்மசூத்திரத்துல பார்க்கும்போது இந்த கர்ம காண்டம் பூரா சோ மெனி பிராக்டிசஸ், எத்தனையோ யஜ்ஞங்கள், எத்தனையோ இது இப்படி பண்ணணும், அது பண்ணணும், இது முறை தவறாம பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. தியான ஸ்லோகத்துல நிறைய சொன்னாலும் எப்படி உட்காரணும், எது மேல உட்காரணும், எப்படி வந்து மனதை அடக்கணும், எப்படி வந்து நம்ம ஒரு மாதிரில போயிட்டு ஆத்மாவில் நினைக்க, இதெல்லாம் ஏன் செய்யறோம், இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, அப்பதான் வந்து நீ ஆத்மாவில் நிலைச்சிருப்ப, ஞானமா இருப்ப, ஞானியாவ, நல்லா வந்து தியானத்துல அமைதியா இருப்பேன். ஓகேயா. சோ இந்த மாதிரி தியானம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அதை என்ன சொன்னாங்க, கடைசியில் அது வந்து உன்னோட செகண்ட் நேச்சர் ஆயிடும், நீ எப்பவுமே தியானத்திலே இருப்ப அப்படி. சரி, இப்போ இந்த தியானம் செய்வதால உனக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். நிறைய முக்தி முந்தைய நம்ம பார்த்திருக்கோம்ல, தேக முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படி. இந்த மாதிரி கிரமம்னா சம் பிராக்டிசஸ் விடாம சுத்தமா பண்றது இல்லையா, ப்ராப்பரா பண்றது. அந்த கிரமமா சில பிராக்டிசஸ் பண்றவங்களுக்கு they will attain what is called கிரம முக்தி. அவங்கெல்லாம் வந்து திருப்பி வேற ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க இந்த உபாசனை எல்லாம் பண்ணி, எந்த மாதிரி உபாசனை, ஞான மார்க்கத்துல இருந்து உபாசனை பண்ணி தியான யோகத்துல நிலைச்சு அவங்களோட எப்பவுமே அவங்களோட செயலே தியானமா ஆன போது அவங்களுடைய கர்மம் தீரும் போது அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். இது எந்த மாதிரி முக்தினா கிரம முக்தி. ஏன்னா இவன் கிரமமா பண்ணிட்டு வந்தான்ல, அதுக்கு ஒரு பலன் வேணும்ல, அதோட பலன் என்ன, உனக்கு மறுஜன்மம் கிடையாது, நீ வந்து திருப்பி வரமாட்ட, இல்லைன்னா நீ இந்த 7 லோகத்துல எங்கன்னா போய் 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 வந்து திருப்பி வர, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த கிரமமுக்தி அடைஞ்சவர்கள் எங்க போவாங்களா, பிரம்மலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க பிரம்மலோகத்துக்கு போனவங்களுக்கு மறுஜன்மம் கிடையாது. சரி, அவன் என்ன பண்ணுவான், நீ என்ன வேண்டிண்ட, நான் எப்பவுமே வந்து ஆத்மாவில் நான் லயித்து இருக்கணும், தியானத்திலேயே இருக்கணும் வேண்டிய, அந்த கொடுத்துட்டேன் வச்சுக்கோ, நீ போய் பிரம்மாவோட ரோகத்துல உட்காந்து நீ பாட்டுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இரு, தியானத்திலேயே இரு. அப்போ எப்போ உனக்கு முக்தி அப்படின்னா பிரம்மனோட தான் முக்தி. எப்போ வந்து அந்த பிரம்மலோகம் கம்ப்ளீட்டா அப்சால்வ் ஆகுதோ அப்பதான் இவங்கெல்லாம் இந்த ஜீவ தொகுதி, இந்த ஒரு ஆத்மாக்கள்லாம் அங்க போய் மெடிடேஷன் பண்ணிட்டே தியானம் பண்ணிட்டே இருக்கால, இவங்களுக்கு எல்லாம் பிரம்மனோட தான் முக்தி. என்ன முக்தி, விதேக முக்தி. இவருக்கு தேகம் கிடையாது, எனிவே
அவர் வந்து அந்த ஆத்மாவில் ஆழ்ந்து இருக்காங்க. அந்த ஆத்மாவில ஆழ்ந்திருக்கிறது ஒரு ஹையஸ்ட் நிலை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவோட போய் merge ஆகணும் இல்லையா? அது இங்க நடக்கிறது இல்லை. இந்த கிரம முக்தியில அது நடக்கிறது இல்ல. அது எப்ப நடக்கும்? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்திக்கு என்ன பண்ணணும்? அடுத்த 12வது சாப்டர்ல பகவான் அதை பண்ணி 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 எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். அது வந்து சரணாகதி ஒண்டிதான். சரணாகதி பண்றவாளுக்குதான். என்னால பாத்துக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நீ எல்லாம் சொன்னிய, இங்க குரு மத்தியில தியானத்தை வையே, நீ அசையாம உட்காரு, இதெல்லாம் என்னால முடியாது. பிகாஸ் நான் சம்சாரி, என்னால முடியாது இதெல்லாம். அப்போ நான் என்ன பண்ண, நீதான் எனக்கு. நான் வந்து என்ன உன்கிட்ட கம்ப்ளீட்டா யஜ்ஞமா பண்ணிட்டேன். நான் என்ன உன்னோட இதுல வந்து யஜ்ஞமா நான் ஆகுதியா கொடுத்துட்டேன். சரியா? இப்போ என்ன பாத்துக்க வேண்டிய ஒரு இது வந்து உன்னோட குழந்தை மாதிரி. நான் என்னால என்ன பாத்துக்க முடியாது. எனக்கு பசிச்சா நீதான் சாப்பாடு போடணும், எனக்கு தூக்கம் வந்தா நீதான் என்ன தூக்கம் பண்ணணும், எனக்கு எதனா டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா நீதான் அதை வந்து சரி பண்ணணும். அந்த மாதிரி தன்னை கம்ப்ளீட்டா பகவான் கிட்ட விடுறவனுங்களுக்குதான் ஜீவன் முக்தி. அவன் இந்த பாதையில போக மாட்டான், அவன் வேற பாதையில போவான். அதுக்கு வந்து இப்ப இந்த கிரம முக்தி போனவங்க எல்லாம் வந்து அந்த உயிர் வந்து கடைசியில அந்த சுஷும்ன நாடியில போகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த சுஷும்ன நாடி எங்க இருக்கெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து கூட்டின்னு போ. எனக்கு அந்த என்ன உடம்புக்குள்ள எத்தனையோ நாடிகள் இருக்கு, இதுல எது சுஷும்ன நாடி, அது எங்க இருக்கு, அதோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பிரம்மத்தோட நம்ம கலந்து போய் பிரம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கும் போது பிரம்மா அந்த சமயத்துல லைட் போட்டு காட்டுவார். அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரும். இதாடா வழி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருண்ட குகையில இருந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்துப்போ அந்த மாதிரி ஆத்மா போகுமாமா. சரி, அது போட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ ஒண்டிதான். அப்படி கம்ப்ளீட்டா சரணடைஞ்சவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஜீவன் முக்தி. இந்த அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் கிரம முக்தி. ஓகேயா? இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பரத்தினை சாரும் வழி என்ன? இப்போ இது நிர்குண உபாசனையா சகுண உபாசனையா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தானா, இங்க அத்தியாத்மம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சுபாவத்தை கற்பனை பண்ணிட்டோமே இல்லையா? அதி தெய்வம்னு சொல்லியாச்சு, அவரோட சுபாவம் இது. அப்போ நிர்குண பிரம்மம்னு எப்படி சொல்ல முடியும்? we are unable to understand the நிர்குண பிரம்மம். அதனால நம்ம வந்து சகுண பிரம்மம், நான் என்னோட இது வச்சிருக்கேன்ல, இங்க வச்சிருக்கேன்ல கிருஷ்ணன், இதுதான் எனக்கு பிரம்மம், இதுதான் எனக்கு இது. அதுதான் நம்ம எல்லாம் பூஜை பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா? ஆவாகயாமி ஸ்தாபயாமி பூஜையாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்தாபனம், ஆவாகனம், பூஜை. சோ நான் அதை ஆவாகனம் பண்ணிட்டேன், இதுதான் எனக்கு பிரம்மா. சோ இந்த பிரம்மாவை நான் எப்படி பாக்குறேன்? கிருஷ்ண ரூபத்துல பாக்குறேன். நான் எனக்கு முருக ரூபதி எந்த ரூபமோ நீ உனக்கு இஷ்ட தெய்வம், அதனால்தான் இஷ்ட தெய்வ பூஜை, கிராம தெய்வ பூஜை, குல தெய்வம் பூஜைன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அது வந்து எனக்கு நான் ஆவாகனம் பண்ணிட்டேன். என்னோட பொம்மையில கிருஷ்ணர் இருக்கார், அது பொம்மை கிடையாது, என்னை பொறுத்த மட்டும் அது கிருஷ்ணர். அப்போ அந்த பரத்தை சாரும் வழி, இதெல்லாம் வந்து சகுண பிரம்ம உபாசனையை பொறுத்தது. பரத்தினை சாரும் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா, வேறு விஷயங்களில் மனம் செல்லாது அபியாசம் என்ன போன தடவை பார்த்தா, அபியாச யோகேன நம்ம சுதீர்க்க காலே நீ அபியாசம் பண்ணணும், அபியாசம் வைராக்கியம் ரெண்டு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அபியாசத்தை மறுபடியும் சொல்றார். அபியாசம் என்னும் யோகத்துடன் கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரம புருஷனை சிந்திக்கிறவன் அந்த பரம புருஷனை அடைகிறான். சோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் போய் சொல்லும். உபாசனா மூர்த்தி யாரு? இந்த பகவான் வந்து உபாசனா மூர்த்தி. You can attain him. அபியாசம், அபியாசம்னா உபாசனா தானே. So அந்த அபியாசம் பண்ணி some practices you constantly do it, he will be very happy because அவர் உபாசனா மூர்த்தி. அவன் தியானத்தில் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது அபியாசம் ஆகிறது. இப்ப நம்மளாம் வந்து நான் வந்து ஒரு 40 வருஷமா சமைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிடுறேன், சரி
சாம்பார் வைக்கிறது எப்படின்னு கண்ணை மூடின்னு வைப்போம். ஏன்னா சாம்பார் பண்ணி 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 40 வருஷமா அது ஒரு அபியாசம் ஆயிடுச்சு. இதையே நான் பகவான தியானம் பண்றது 40 வருஷம் பண்ணியிருந்தா அதுவும் எனக்கு ஒரு அபியாசமா இருக்கும். அதுதான் ஒரு உபாசனை. அந்த உபாசனையே நம்ம இடைவிடாது பண்ணணும். அடுத்தது 9-13 மட்டும் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். மரணத்தின் போது இருக்க வேண்டிய, நீ மரணத்தின் போது என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அப்ப நான் என் மனநிலையை நான் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9-10 சேர்த்து. கவிம் புராணம் அனுசாசிதாரக மனோரணீயாம்ச, எனக்கு இப்படி வரமாட்டேன். கவிம் புராணம் அனுசாசிதார மனோரணீயாம்ச மனுஸ்மிருதேய சர்வஸ்ய தாதாரம் அதிசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பிரசாத் பிரயாண காலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோக பலேன சைவ குருவோர் மத்தியே பிராணமே அவேஷ சம்யக்ய சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எத்தனை சொல்லியிருக்கா பாருங்க. கவிம், கவிம் அப்படின்னா சர்வஜன், சர்வஜனாக அவனை அறிபவன், அவன் தான் கவின். கவின் எவ்விடத்திலிருந்தும் எவ்வுயிருக்கும் அறிவுக்கு அறிவாயிருப்பவன் அவன். நுண்ணியனும் நுண்ணியவன், அணுவிலும் அணுவானவன் இல்லையா? அணுரணியா மகத்தோ மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அணுவிலும் அணுவாக இருப்பவன். புராணன், ரொம்ப அவன் பூஜை கிடையாது, ரொம்ப வருஷம் புராணன். புனர்நவா அப்படின்னு சொல்லுவான். புராணம் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் வெரி நியூ, ஆல்வேஸ் இஸ் நியூ. புராணன் பழையவன், பரமாத்மாவுக்கு முன்னன் யாருமே இல்லை. இதுக்கு முன்னால் யாரு இருந்தா? கிடையாது, இவன் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அனுசிதாரம், அனுசிதாரம்னா என்னென்ன நடக்கிறதோ உலகத்துல, இந்த கர்மம் சொன்னோம் இல்லையா? அந்த கர்மத்துக்கு எல்லாவற்றுக்குமே அவன் போக்குல தான் நடக்கிறது. அனுசாசிதாரம், உலக நடைமுறை என்ன போக்கில் இருக்க வேண்டும் ஒரு டேப்ல காலம் போட்டு வச்சுட்டு இருக்கான். இது இப்படி நடக்கணும், இந்த மரம் இப்படி வளரணும், இந்த இது ஆறு இந்த பக்கமா ஓடணும், அந்த ஆறு அந்த பக்கமா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் பர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்காரு. யாரு? அந்த பகவான். அவனோட ஆணை பிரகாரம் தான் நடக்குது. அவனுக்கு ஆணை கொடுக்கறவங்க யாரும் கிடையாது. அவரோட ஆணை பிரகாரம் தான் என்ன, அதுதான் அனுசாசிதாரம். அனோரணீயம் பார்த்துட்டோம். சர்வஸ்ய தாதாரம், தோன்றிய யாவுக்கும் தாதாரம்னா இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாத்துக்கும் பிளேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது அந்த பரம்பொருள். தோன்றிய யாவுக்கும் இருப்பிடமாய் இருப்பவன். அச்சிந்திய ரூபம், அவனோட ரூபம் எப்படி இருக்கும்? நான் கிருஷ்ணர் பொம்மை வச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு தெரியும், நான் அதை அழகா பார்த்து கூட வரைவேன். ஆனா அது பிரம்மம் கிடையாது. அப்படின்னா பிரம்மத்தோட ரூபம் எப்படி இருக்கும்? ஏன்னா எங்க வீட்டு கிருஷ்ணன் வேற மாதிரி இருக்கு, உங்க வீட்டு கிருஷ்ணன் வேற மாதிரி இருக்கு. என் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கான், உங்க கிருஷ்ணன் தழவந்திருக்க. இதுல எந்த கிருஷ்ணன் நிஜமான கிருஷ்ணன் அப்படின்னு எதுவுமே நிஜமான கிருஷ்ணன் கிடையாது. நிஜமான பிரம்மத்துக்கு எந்த மாதிரி இருக்கும் அது அப்படின்னு நீ எவ்வளவு யோசிச்சாலும் உன்னோட மனதுக்கு புரிய போறதே கிடையாது. அச்சிந்திய ரூபம், சித்தத்தால் சித்தி அடைந்த இந்த சித்தத்தால யோசிக்கவே முடியாத ஒரு ரூபம். அவன் ரூபம் எப்படி இருக்கு என்னால கிரகிக்கவே முடியல. ஆதித்ய வர்ணம், அப்போ நான் தான் பார்க்கவே இல்லையா, அது எப்படி ஆதித்ய வர்ணம்னு தெரியும்? ஆதித்யன்னா சூரியன். சூரியனுக்கு என்ன வர்ணம்? காலையில பார்த்தா சிவப்பா இருக்கு, மத்தியானம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு, சாயந்தரம் திருப்பியும் சிவப்பா இருக்கு. இது ஆதித்ய வர்ணமானா? இங்க வர்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதோட ஒளி. ஒளிமயமானவன் பிரம்மன். யாரு மாதிரி? 1000 சூரியங்கள் சேர்ந்தார் கூட அந்த பிரம்மத்தோட ஒளிக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அந்த பிரம்மத்தை பார்க்கணும் அப்படின்னா டார்ச் எடுத்துன்னு போய் பார்க்க முடியுமா? இல்லையா? அந்த மாதிரி ஒளி, அந்த ஒளிக்கு முன்னால நம்மளால எந்த ஒரு ஒளியையும் எடுத்துன்னு போகவே முடியாது. ஆதித்ய வர்ணன்
அதுக்கப்புறமா அவன் தமசுக்கு அப்பாற்பட்டவன். தமச இருளிங்க, இருளுக்கு அப்பாற்பட்டவன். அப்ப இருள் பிரம்மம் இல்லையா? இருளும் பிரம்மன் தான். ஆனா இருளுக்கு அப்பாற்பட்டவன். சூரியன்ல இருள் இருக்க முடியுமா? சூரியனால நமக்கு ஷேடோ வரும், நிழல் வரும். சூரியன்ல இந்த நிழல் எடுத்து சூரியனோட நிழல் எங்க தேட முடியுமா? சூரியனுக்கு நிழல் இருக்குமா? சூரியன் கிட்ட நிழல் வருமா? இல்ல நான் எனக்கு பின்னால ஒரு லைட் போட்டு என்னோட ஒரு நிழல் சூரியன் மேல படணும் முடியுமா? முடியாதே. When there is a light, you cannot have a darkness there. சோ அது டார்க்னஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒளி. சோ ஞானம் என்பது வந்த உடனே அங்க அஜ்ஞானம் இருக்க முடியாது. அஜ்ஞானம் ஈக்குவல் டு இருள், ஞானம் ஈக்குவல் டு ஒளி. சோ ஒளி வந்த உடனே இருள் போற மாதிரி நமக்கு ஞானம் உதயமான உடனே தப்பு தப்பா நினைச்சுட்டு இருக்கோமே அஜ்ஞானியா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடும், எல்லாம் காலி ஆயிடும். ஆதித்ய வர்ணன், அப்புறம் தமச பிரஸ்தாத், அது மேகம் சூரியன், அது அந்த இருளுக்கு அப்பாற்பட்டது. இதை தவிர ஒரு 3 விஷயம் ஒரு ஞானிக்கு ரொம்ப அவசியம். அச்சல மனசு, பக்தி, யோக பலம். அச்சல மனசு அப்படின்னா சலம்னா அல்லாடுறது, அச்சலம் அது அசையாதது. அசையாத மனசு எதுல அசையாது? இஃப் ஐ சிட் ஃபார் தியானம், என்ன மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. ஐ வில் பி ஏபிள் டு கெட் மை மைண்ட் இன்டு மை செல்ஃப். அந்த மாதிரி ஒரு அச்சல மனசு. அப்புறமா பக்தி, அது செய்யும் போது எனக்கு அந்த சரண்டர் பாவம் இருக்கணும், இல்லைன்னா எதுவுமே வராது. சும்மா நான் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா கூட அந்த சொல்லித்தர டீச்சர் கிட்ட நான் ஒரு சரண்டர் பாவம் இருக்கும்போதுதான் அது எனக்கு லபிதமாகும். அதுக்கப்புறமா யோக பலம். யோகம்னா என்ன நம்ம நிறைய பார்த்துட்டோம். தட் இஸ் யூ ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ்ல இருந்து 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 அது எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறி இருக்கு. அந்த யோக பலம் இருந்தாதான் இதெல்லாம் நம்மளால எது சாத்தியம்? இந்த அச்சிந்திய ரூபமா இருக்கானே அவனை பத்தி நான் சதா நினைச்சுண்டு அதே ஸ்மரண பண்ணிண்டு அப்பதான் பிராணம் போகும்போது அவனை என்னால் நினைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றது முடியும். எப்போ? அச்சலம் மனசு, பக்தி, யோக பலம். இந்த பலம் ஸ்ட்ரென்த், the mind, the mental strength for attaining something. அதுதான் நம்ம வைராகியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வைராகியம் வீராக. வைராகியம் என்ற வேர்டு ராகம் இல்லாதது. ராகம்னா அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு மனோபலம், அதுதான் யோக பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கணும். இதெல்லாம் இருந்து அப்புறமா என்ன பண்ணும்? இந்த புருவங்களின் மத்தியில பிராணனை வச்சு நீ தியானம் பண்ணா நான் ஈஸியாக. இதெல்லாம் என்னால முடியாது. அதனாலதான் இதெல்லாம் கிரமம். இந்த கிரமத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு கிரம முக்தி. என்னால் இதெல்லாம் முடியாது. நான் எனக்கு இதெல்லாம் புருவ மத்தியில எல்லாம் எடுத்துன்னு போய் பிராணனுக்கு, அது பிராணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ கேன் ஒன்லி சரண்டர் மை செல்ஃப் டு யூ. ஐ கேன் ஒன்லி, நான் உன்னை பூஜை பண்ணுவேன், உன்னை பாடின்னு இருப்பேன், உன் பேரை சொல்லிட்டு இருப்பேன், உன்னையே அழகு பார்த்துட்டு இருப்பேன். இதுதான் என்னால முடியும். நீதான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்றது வேற விதமான ஒரு அப்ரோச். இந்த அப்ரோச் இருக்கிறவன் நேரா எங்க போய் இவனோட வேலைய, இவனோட வழியே வேற. நேரா அவன் பிரம்மத்தோட மர்ஜ் ஆயிடுவான், விஷ்ணுவோட கலந்து போயக்கூடிய ஒரு இது. அது பார்த்தோம் இல்லையா? அடுத்தது சாரி, இதுக்காக தான் இந்த மாதிரி புருவ மத்தியில வச்சுட்டு உட்காரும் போது ஒரு அனுபவம் வருது இல்ல? அந்த அனுபவத்துக்காக தான் வேதத்தை அறிந்தவர்கள்ல இந்த இவ்வளவு பாடுபடுறாங்க. அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு அவ்வளவு ருசிகரமா இருக்கு. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது அக்ஷரம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, பிரம்மம். பற்று நீங்கிய துறவிகள், அங்க வைராகியம், பற்று போயிடுச்சு. துறவிகள் எதனுள் புகுகின்றன? எதுக்குள்ள போறாங்க? they are going within.
எங்க புகுகின்றனோ எதை விரும்பி அவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றார்களோ, இங்க நாம் இந்த மாதிரி இந்த உள்ள போகணும் அப்படின்னா ஐ நீட் சம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மை செல்ஃப். குப்பையா இருந்தா உள்ள போக முடியாது. அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்னோட கட்டுல இருக்கு, எனக்குள்ள இருக்கு, என் கையில இருக்கு. அதுதான் பிரம்மச்சரியம். அதாவது பிரம்மச்சரியம்னா நம்ம புரிஞ்சுட்டு இருக்க ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது. பிரம்மச்சரியம் வந்து நம்மளோட பஞ்சேந்திரியங்களும் அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ பார்த்து ஓடாம அதை என் கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் பிரம்மச்சரியம். இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க? இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாதான் என்னால அதுக்குள்ள போக முடியும். ஏன் அங்க போனா எனக்கு வந்து அப்படி ஒரு அபிவிதமான ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கு. அதுக்காகதான் இவங்கெல்லாம் இப்படி பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 11வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப அந்த விஷயத்தை எப்படி பண்றதுன்னு 12ம் 13ம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சர்வத்வாராணி சம்ய மனோகிருதி நிருச்சச. சர்வ இந்திரியாணி எல்லாத்தையும், என்னோட இந்திரியங்கள் எல்லாத்தையும், என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நான் நல்லா அடக்கி என்னுடைய செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுல எடுத்துட்டு போய் வச்சு பிராணத்தை நான் வந்து மத்தியில வச்சு இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து தலைகீழ பார்க்கப்பட போறேன். எதுக்கு? அந்த அனுபவம் வர்றதுக்காக. பொறிவாயில் யாவும் அடக்கி மனதை ஹிருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து, அது சஹஸ்ராரம் சொல்லுவது, அங்க வச்சுட்டே இருந்தாதான் அந்த பிரம்மரந்தத்துல வந்து நம்மளோட பிராணம் போகும். பிரம்மரந்தத்தின் வழியாக பிராணம் அங்கதானே நுழைஞ்சோம், அது வழியாதான் நுழைஞ்சதுல. நீங்க குழந்தை பிறந்த உடனே பார்த்தோன்னா உச்சி தலையில் தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போன் வந்து ரெண்டு சேர்ந்தே இருக்காது. அங்கதான் வந்து அந்த பிராணன் வந்து உள்ள போயிருக்கு, அந்த பிரம்மம் உள்ள போயிருக்கு, ஆத்மா உள்ள போயிருக்கு. அது வழியாதான் வெளியில, அது மூடிடுச்சுன்னா வேற வழியா போயிடும் இல்லையா. சோ பிராணன் அது வழியா போகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட ஒரு ஞானிகளோட ஒரு விருப்பமாக இருக்கும். ஹிருதயத்தை பிராணன் உச்சந்தலையில் வைத்து அங்க போய் கதவு கிட்ட நிக்கணும் இல்லையா. அப்ப அந்த கதவை திறக்கும் போது ஓடி போயிடலாம். ஓகே, யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஓம் என்ற ஏகாட்சரமாகிய பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலை நீத்து போகிறானோ அவன் பிரம்மகதியை எய்துகிறான். பிரம்மகதியை எய்துகிறான். அந்த என்கிட்ட வரான்னு சொன்னானா இல்லையா, அவன் என்னையே அடைவான் அப்படி சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் இந்த பிராக்டிசஸ், இந்த உபாசனை பண்ணும்போது நீ எங்க போவ? பிரம்மகதியை அடைவ. பிரம்மகதின்றது என்ன? பிரம்மலோகத்தை அடைவ. பிரம்மலோகத்துல அடைஞ்சவன் திருப்பி வரமாட்டான், அவனுக்கு வந்து மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இதோட போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எப்படி அந்த இதுல போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த நம்ம நிறைய விஷயங்கள் இங்க பார்த்தோம். இதோட ஒரு சம்மப் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக சில உபாசனைகள், சில பிராக்டிசஸ் பண்ணணும். அந்த பிராக்டிசஸ் எல்லாம் என்ன? இந்த உடம்பை நான் என் கட்டுக்குள் வச்சுக்கணும், இந்திரியங்களை வந்து என்னோட கையில வச்சுக்கணும், அதெல்லாம் அடக்க எனக்கு தெரியணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிராணனை வந்து இந்த இது மத்தியில வச்சு அது மேல உச்சந்தலையில வச்சு இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும்? நான் ஆத்மாவில் லைட் எல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஆத்மாவில லைட் இருக்கும் போது எனக்கு ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்துக்காக தான் ஞானிகள் வந்து இவ்வளோ விதமான ஒரு ப்ராசஸஸ், ஒரு யக்ஞங்களா பண்ணி 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 இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டு they will wait, then அப்ப வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது அவங்க பிரம்மகதியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.
யாருக்கன்னா எதனா சந்தேகம், இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, யாருக்கன்னா எதனா கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு பார்த்த விஷயத்துல எதனா புரியலன்னா கேட்கலாம். ஜெய் குருதேவ். चाल कर में चल recording stop all the time. Stop button.